அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுற கோர்ஸில் நமக்கு ஆர்வம் இருக்கா, குறிப்பாக நம்ம சூஸ் பண்ணுற காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்குமா, அது மட்டும் இல்லாமல் நம்ம சூஸ் பண்ணுற கோர்ஸ்க்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி உயர்கல்வி தொடர்பான நிறைய விதமான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக தான் அஸ்ஸட் கல்லூரியினோட CEO இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் முகமது ரிஸ்வான் சார். நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நேர்களாகிய உங்களுக்குமே இந்த உயர்கல்வி தொடர்பாக நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். நீங்க அந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் திரையில ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சார் இங்க தான் இருக்காங்க, நீங்க நேரடியா சார் கிட்டே உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ஓகே சார், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை பார்க்கறதுல. தேங்க்யூ. இப்போ இயர் பை இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த வருஷமும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட கைடன்ஸ் தேவைப்படுது. அந்த வகையில் முதல்ல அஸ்ஸட் கல்லூரியை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். அதாவது இப்போ +2 முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு யூஜிக்கு அப்புறம் ஒரு டிப்ளமாக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் மோர் தென் ஒரு 10 இயர்ஸ் வந்து அசட்டில் கொடுக்கக்கூடிய கோர்சஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் லாஜிஸ்டிக்ஸ், ஏவியேஷன், ஸோ இதில் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு ஹை லெவலில் ஒரு நாட் ஓன்லி இன் இந்தியா ஈவன் தோ அப்ராட் பிக் கம்பெனிஸ் கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ +2 முடித்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து என்ன படிக்கலாம், அது எங்கே படிக்கலாம், எதை படித்தா உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்வைசர்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு என்ன அவங்களுக்கு ஒரு குழப்பம் அப்படின்னா, ஏற்கனவே முடித்த மாணவர்கள் வந்து ஒரு சில பேர் இந்த துறைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, இந்த துறைகளுக்கு வந்து சேல்ரி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற அட்வைஸும் கூட. ஸோ அதனால் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ், எதை செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தால் அவங்க ஃப்யூச்சர் வந்து பெட்டராக இருக்கும், அதாவது உடனே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத விட ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்புறமும் கூட அதோட வேல்யூ எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு டவுட் ஒன்று. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரளவு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற கோர்ஸ் என்னன்னு தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப அவேர்னஸ் த்ரூ சோஷியல் மீடியா மூலமாக நிறையா அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது எதை எடுத்து படித்தா வேலை கிடைக்கும், இதை படித்தா என்ன மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி அதை பக்காவாக ஸ்டடி பண்ணி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாணவருடைய ரேஷியோவும் வந்து அதிகமாகிட்டுருக்கு. பட் இந்த சேம் டைம் வந்து ஒரு சில டிகிரிஸ் லைக் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ் அல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்னோவேட்டிவ் கோர்சஸ், ஒரு முடித்த உடனே வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய துறைகளுமே இன்னமும் அதிகமாக இருக்குது. அண்ட் அது முக்கியமாக வந்து வேலைவாய்ப்புகள் தரக்கூடிய துறைகள் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தவிர்க்க முடியாத துறைகள். நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கம்பல்சரி யூ வில் கெட் அ ஜாப் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அசட்டில் வந்து உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கோர்சஸ், அதாவது வேலை வாய்ப்புகளை வந்து உடனடியாக தரக்கூடிய துறைகள் அண்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்புறமும் கூட அவங்க வந்து ஒரு என்டர்ப்ரனர் ஆகிற மாதிரி, ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி கோர்சஸ், தென் வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெயின்லி. ஸோ இந்த மாதிரி செலக்டடாக டிகிரிஸை வந்து நம்ம போத் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸில் சென்னை அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் இந்த கோர்சஸ்க்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத விட இந்த ப்ரீவியஸ் பிளேஸ்மெண்ட் ட்ராக் ஒன்று நம்ம பார்க்கணும். ஸோ அதில் நம்ம கம்பேர் பண்ணும்போது எவ்ரி இயர் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே லைக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஸோ ஈவன் தோ ஏவியேஷன்ஸ், இவங்க எல்லாமே ஒரு 99% வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணுறதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இதில் சேல்ரி க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுமே ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து நல்ல ஒரு க்ரோத் அண்டு இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே ஈவன் தோ ஒரு பிகாம் படித்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, அதை எப்படி படிக்கணும், அந்த 3 இயர்ஸ் ஜேர்னி வந்து ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னி வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும், எந்த மாதிரி நாலேஜ் டெவலப் பண்ணணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணணும், தென் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கூட எதை எடுத்து படித்தாலுமே வந்து இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழலும் இருக்குது. சும்மா ஏன்னா ஒரு பேரளவுக்கு வந்து ஒரு டிகிரியை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன், 99% எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட இன்றைக்கி வந்து என்ன தெரியும், நாலேஜ் என்ன இருக்குது, ஸ்கில் என்ன இருக்குது, எப்படி அதை அப்ளை பண்ண தெரியும் அப்படிங்கிறது முக்கியமாக ஒன்று தேவை. ஸோ அசட் பொறுத்தளவு உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும்,
ஆர் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட், then on-job training, then international student exchange programs, then conference, international conference. So through this all வந்து அவங்களுடைய ஒரு கம்ப்ளீட் ஒரு மாஸ்டர் ஆகிற மாதிரி. ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்னா அதில் கம்ப்ளீட் ஒரு மாஸ்டர். அதே மாதிரி ஏவியேஷன் இருக்காங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ரெலவெண்ட்டான கம்ப்ளீட் நாலேஜ். ஸோ இதை வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர்டாக கொடுக்கும்போது வேலை வாய்ப்புகளை பொறுத்தளவுமே அவங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜை வந்து உருவாக்க முடியும். ஏன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த ஸ்கில் கொடுப்பாங்க, நாலேஜ் கொடுப்பாங்க, அதை பயன்படுத்திக்கணும். அதை வச்சு டெவலப் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்ஸோட முக்கியம். அதில் குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன்ஸ், ஈவன் தோ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி டிகிரியில் போத் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ். அதில் மெயினாக உங்களுக்கு +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சார் ஓகே சார், நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசிடலாம். ரேஷ்மா கோடம்பாக்கம்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்க ரேஷ்மா, நீங்க பேசுறது கேக்குது, உங்களோட சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேளுங்க. அது ஒரு நிமிஷம் சார், ரேஷ்மா கிட்ட கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க ரேஷ்மா, நீங்க பேசுறது கேக்குது, உங்களோட சந்தேகத்தை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். நான் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பிள்ளையோட பிளானோட பிளான்ல இருக்காங்க. 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்ன குரூப்மா நீங்கள்? காமர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, என்ன டவுட் உங்களுக்கு? இல்லை, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிகாம் ஜெனரல் எடுத்து பண்ணலாமா, இல்லை ஸ்டேட் டைரக்டாக எடுத்து படிக்கலாமா? ஓகே சரி, ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். அதாவது நீங்கள் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அதான் நான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். கரெக்டாக அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது +2க்கு அப்புறம் +2 முடித்த மாணவர்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப் இருக்கும். லைக் வந்து ஃபஸ்ட் குரூப் பயோமேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் காமர்ஸ், தென் வொகேஷ்னல் குரூப், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து குரூப் பேஸ்டாக இருப்பாங்க. பட் இதில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபஸ்ட் குரூப் எடுத்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பியூர் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் பிளான் பண்ணுவாங்க, ஆர் மெடிக்கல் ரெலவெண்ட் கோர்சஸ். அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணுறதை பார்க்கலாம். பட் இதுவே ஒரு காமர்ஸ், வொகேஷ்னல் குரூப், பிஸ்னஸ் மேத்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எங்களால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து பண்ண முடியுமா? நாங்கள் வந்து ஒரு காமர்ஸ் குரூப் தானே, என்னால் ஒரு காமன் ஜென்ரல் டிகிரி லைக் ஒரு எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிகாம், பிஏ இது மாதிரி மட்டும்தானே பண்ண முடியும். எங்களால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லைக் இப்போ நம்ம இப்போ அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஏவியேஷன் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கோர்சஸ் அவங்களால பண்ண முடியுமா, எங்களுக்கு படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறத மெயினாக பார்க்க முடியும். நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் தோ பேரண்ட்ஸ்க்குமே அந்த டவுட் இருக்கும். பட் வந்து ஒரு சில கோர்சஸ் காமர்ஸ் குரூப் இந்த மாதிரி முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து எடுக்க முடியும். இதில் ஒரு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிற டிகிரிக்கு ஃபஸ்ட் குரூப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து கம்பல்சரி. அதே பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரிக்கு வந்து நீங்கள் +2ல் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே தாராளமாக படிக்கலாம். அதில் நீங்கள் காமர்ஸ் இருந்தாலும் ஓகே, ஆர் பிஸ்னஸ் மேத்ஸ், அக்கௌண்ட்ஸ் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே. அப்போ பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி ஏவியேஷனில் வந்து உங்களுக்கு ஓரளவு டெக்னிக்கல் ஒரு 20 to 30% வந்து டெக்னிக்கல் நாலேஜாக கவர் ஆகும். ஸோ பிபிஏயில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிப்பீங்க, பிஎஸ்சிலையுமே படிப்பீங்க. ஸோ ஒரு மோராலெஸ் ஜாப் எல்லாமே ஓரளவு பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஓரளவு டெக்னிக்கலாக எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு டெக்னிக்கல் லைன்லேயே அவங்க போகலாம். இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பட் நீங்கள் காமர்ஸ் குரூப் எது இருந்தாலுமே அதுலேயே மாதிரி உங்களுக்கு ஒரு சில கேர்ள்ஸ்க்கு வந்து
கேபின் குரூ ஆகணும், ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாமே இந்த 3 இயர்ஸ்லையுமே டெவலப் பண்ணுவாங்க. ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் பிகம் ஏர் ஹோஸ்டஸ் ஆகலாம், கேபின் குரூ ஆகலாம். அதுக்குண்டான ட்ரைனிங்குமே இந்த பிஎஸ்சி ஏவியேஷனில் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பண்ணலாம். இது ஏன் இந்த கோர்ஸ் ஏவியேஷன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ட்ரைன்டு ப்ரொஃபஷ்னல்ஸ் அதாவது ட்ரைன்டு ப்ரொஃபஷ்னலுக்கு டிமாண்ட் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் இந்த டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தென் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏற்கனவே யூஜி பிகாம் நான் முடிச்சிருக்கேன், பிபிஏ முடிச்சிருக்கேன், ஆர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனி டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், தென் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே கூட இந்த எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கவர் ஆகிடும். ஓகே சார், கண்டிப்பாக ரேஷ்மாவோட டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வெனுஷா, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வெனிஷா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட டவுட்டை சார் கிட்ட கேளுங்க. சார், இப்போ நான் வந்து 12th முடிச்சுட்டு மேத்ஸ் வித் சிஎஸ் குரூப் எடுத்தேன். என்ன முடிச்சிருக்கீங்கம்மா? 12th முடிச்சிருக்கேன், மேத்ஸ் வித் சிஎஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் போகலான்னு தான் எனக்கு பிளானு. பிடெக் சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி எடுத்தா ஸ்கோப் இருக்குமா? ஓகே, ஃபைன். அதாவது உங்களுக்கு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய உங்களுக்கு எப்போதுமே இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எவர்கிரீன் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். லைக் ஒரு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி டிகிரிஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வந்து ஓரளவு டவுன் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை செலக்ட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. பட் இப்போ ஒரு 2-3 இயர்ஸ் வந்து அதோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ், ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே ஓரளவு ஐடி டிஜிட்டலைஸ்டு அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஏஐஎம்எல் நமக்கு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடியது. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது உங்களுக்கு நாலேஜ் எதில் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது, இது கம்ப்ளீட்டாக இது ரெலவெண்ட்டான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அதில் எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஓரளவு செக் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வேலை வாய்ப்புகள் பொறுத்தளவு உங்களுக்கு இதில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜோடைய குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உண்டான நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை எடுத்து படித்தாலுமே ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் படிக்கும் போதே இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணணும், நிறையா ஆன்ஜாப் ட்ரைனிங் பண்ணணும், ஓஜேடி அந்த மாதிரிலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து, ஏன்னா வெறும் தியரி மட்டுமே கிளாஸ் ரூம்ஸில் மட்டுமே படிக்கிறத தவிர இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்லூரிகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக வெனிஷாவோட சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து ஒரு நேயர் எனக்கு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். நாகேந்திரன், ஆண்டிப்பட்டியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டவுட் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சார் என்ன முடிச்சிருக்கீங்கம்மா? சார் இந்த முடிச்சிருக்கு சார். ஓகே சார். இந்த என்னது புரியல? பிஎம்இ குரூப் படிச்சேன் சார், பிஎம்இ. ஓகே. ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி யூஜி முடிச்சிருக்கீங்களா? என்ன சார்? ஆல்ரெடி பிஏ முடிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் சார். ஓகே. அப்போ ஃபர்தராக எம்பிஏ என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? ஆமாம் சார். ஓகே, குட். பாருங்கள், ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எப்போதுமே வந்து நம்ம ஒரு முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓரளவு டெக்னிக்கல் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு செக்டாரில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி, உதாரணத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் ஒர்க் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வந்து ஏதோ காமனாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறதை விட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங், ஸ்பெஷலைஸ்டு நாலேஜை டெவலப் பண்ணிவிட்டு நம்ம ஜாப் ட்ரை பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதில் நீங்கள் ஏற்கனவே யூஜி முடிச்சிருக்கேன் சார், நான் வந்து ஒரு பிஏ முடிச்சிருக்கேன், ஒரு பிகாம் முடிச்சிருக்கேன், பிபிஏ முடிச்சிருக்கேன், மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி வந்து இன்றைக்கி ஒரு மாஸ்டர் எம்பிஏ அப்படிங்கிறது நெசசிட்டி, அதாவது முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு மாஸ்டர் ப்ரோக்ராம். ஏன்னா இந்த உங்களுக்கு ஒன் மோர் திங் வந்து ஒரு ரெகுலர் ஃபுல் டைமில் போய் நீங்கள் எம்பிஏ ஒரு 2 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஒரு யூஜி முடிச்சுட்டு ஒரு 5-10 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எம்பிஏ பிளான் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு என்ன இருக்காது, அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டைமும் இருக்காது, ஏஜும் இருக்காது படிக்கிறதுக்கு. அப்போ ஒரு யூஜி முடித்த உடனேயே நீங்கள் ஒரு எம்பிஏ பிளான் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். எகைன் நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்பிஏ நீங்கள் படிக்கும்போது அது என்ன மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நீங்கள் காமனாக இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய எம்பிஏ ப்ரோக்ராம் ஒரு எம்பிஏ ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஐடி, இது மட்டுமே இந்த டோல் ஸ்பெஷலைசேஷனில் இதை மட்டுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமாக எடுத்து படிக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், சேல்ஸ் இப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா ஃபீல்டுக்குமே ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாஸ். ஸோ இது தவிர ஒரு ஸ்பெஷலைஸ்டு, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எம்பிஏல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தென் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், தென் எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏல ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எடுத்து படிக்கும்போது அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வரத்துக்கு, ஒரு ஜென்ரல் மேனேஜர் லெவலில் வரத்துக்கு, ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் லெவலில் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. அதிலே உங்களுக்கு ஒரு போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், தென் கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ரெலவெண்ட்டாக படிக்கலாம், போர்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பீங்க, இகாமர்ஸ் ரெலவெண்ட்டாக படிப்பீங்க. இப்போ இகாமர்ஸ்லாம் நமக்கு எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும், எந்தளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படிக்கும்போது வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அண்ட் படிக்கும் போதே இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூரிங் ஒரு ஸ்டடீஸை யூ வில் கெட் அ இன்டர்ன்ஷிப், ஆன் ஜாப் ட்ரைனிங் நீங்கள் பண்ணுவீங்க. ஒரு 3 to 4 month ஃபுல் டைமாகவே நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து நிறையா டெவலப் ஆகும். ஸோ வாய்ப்புகளுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஓகே சார், யூஜி முடிச்சுட்டு பிஜி படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துருந்தீங்க. அடுத்ததாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. சுஷிகா கடலூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்க. சார், நான் இப்போ +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வெரி குட். ஸோ இப்போ நான் பயோ சிஎஸ் குரூப் எடுத்திருக்கேன் சார். ஓகேம்மா. மேத்ஸ் இல்லை, பட் பயோஸ் பட் சிஎஸ். ஸோ இப்போ நான் இப்போ நீட்டுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். ஆக்சுவலாக எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு தான் எய்ம் இருந்தது. வெரி குட். பட் அந்த பிளான் வேணான்னு அப்புறம் ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கலாம்னு ஒரு இது இருக்கு சார். ஓகே, குட். எனக்கு அதை பத்தி எந்த நாலேஜும் இல்லை. எனக்கு அதை யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அது பார்த்தேன் சார், எதுக்கு கால் பண்ணேன். சரிம்மா, டவுட் நீ ப்ரோக்ராம் கண்டினியூவாக பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நீங்கள் ஒரு ஃபஸ்ட் குரூப் எடுத்து ஒரு நீட் பிளான் இருக்குது அப்படிங்கும்போது கம்பல்சரி நல்ல ஒரு நீட் கோச்சிங் சென்டர், பெட்டரான ஒரு சென்டரில் நீங்கள் பார்த்து படித்து அதுக்குண்டான நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க, எஃபோர்ட் கொடுக்குறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் டாக்டர் ஆகலாம். பட் வந்து இல்லை எனக்கு அது ஆப்ஷன் கிடையாது சார், வேறு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரன்சிக் இந்த மாதிரி ரெலவெண்ட் கோர்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னா எனக்கு அது அந்த கோர்ஸ் நேம் மட்டும்தான் தெரியும், பட் அது ரெலவெண்ட் நாலேஜ் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. பட் எப்போதுமே வந்து ஒரு +2க்கு அப்புறம் ஒரு ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் முடித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு டிகிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன்னா ஸ்கூல் வரை படித்தது அப்படிங்கிறது வேறு. ஒரு ஸ்கூல் வரை நீங்கள் படிச்சிட்டதுங்கிறது ஒரு மார்க்கை பேஸ் பண்ணியே படிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. பட் ஒரு காலேஜ் ஆர் ஒரு பாலிடெக்னிக், ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வேறு. ஏன்னா ஒரு ஜாபை வந்து நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, ஒரு வேலையை கற்றுக்க போகிறீங்க. அதுதான் ஒரு லைஃப் லாங் ஒரு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய
அதுதான் நீங்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷன், அதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன். யூ ஆர் அ டாக்டர் ஆர் யூ ஆர் இன்ஜினியர், ஸோ யூ ஆர் அ சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் லாங் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேமாக இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறீங்க, நீங்கள் இப்போ கேட்ட டிகிரியை ஒரு ஃபாரன்சிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இல்லை பிஎஸ்சி ஏவியேஷன் எடுக்கிறீங்க, இல்லை பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஆர் பிஎஸ்சி ஏஐ எடுக்கிறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அந்த 3 இயர்ஸில் வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், அதில் மேத்ஸ் வருமா, இல்லை ஈக்குவேஷன்ஸ் இருக்குமா, இல்லை தியரிட்டிக்கலாக ஆர் ப்ராக்டிக்கல் நாலேஜாக இருக்குமா, என்ன மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். தென் செகண்ட் திங் வந்து அதை முடித்தா நீங்கள் என்னவாக ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுடைய ஜாப் ரோல் எப்படி இருக்கும், ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும், அதான் நேச்சர் ஆஃப் ஜாப்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்னவாக அதில் ஒர்க் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஒர்க் நேச்சர் என்னவாக இருக்கும். ஏன்னா நம்ம எதுக்காக என்ன படிக்க போகிறோம், என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம், இதை தெரியாமலே அந்த டிகிரி எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இன்றைக்கி நிறையா இருக்காங்க. தென் செகண்ட் திங் வந்து அடுத்து வந்து எங்கெல்லாம் வேலை கிடைக்கும், உடனே வேலை கிடைக்குமா, இப்போ அப்படியே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் என்ன மாதிரி சேலரியில் கிடைக்கும், என்ன க்ரோத்தில் இருக்கும், அது ஒரு ஸ்டார்டிங் சேலரி என்ன தருவாங்க, ஒரு ஃப்யூச்சரில் க்ரோத் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், அதோடைய க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டிகிரியை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடு பண்ணக்கூடிய பதில்கள் கிடைக்கிது அப்படிங்கும்போது தாராளமாக அந்த டிகிரியை எடுத்து படிக்கலாம். ஸோ நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் வெறும் அந்த கோர்ஸ் மட்டுமே எடுத்து படிக்கிறதுங்கிறது அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. அதே மாதிரி இன்னும் ஒன் திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரெலவெண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்ட வந்து கனெக்ட் ஆகி இது படித்தா என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், என்ன வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய படிப்பு வந்து வெகு சில கல்லூரிகளில் மட்டுமே இருக்கக்கூடிய படிப்பு. பட் அதுக்குண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம் அதில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பட் அதேமாதிரி வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது, அதாவது ப்ரைவேட்டில் இருக்கா, கவர்மெண்ட்டில் இருக்கா. ஏன்னா ஒரு சில படிப்புகளுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸில் மட்டும்தான் இருக்கும், ஒரு சில ப்ரைவேட்லேயுமே கிடைக்கும். பட் ப்ரைவேட் செக்டார்ஸில் கிடைச்சாலுமே எந்த அளவுக்கு சேல்ரி இருக்குது, எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த டிகிரியை தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஓகே சார், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸை பற்றின நாலேஜ் வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம் சார். ஜெனிதா பாபலூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே. எங்கள் பொண்ணு பிஎஸ்சி ஏஎம்சி கோர்ஸ் எடுத்துக்கா, அவங்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதனுடைய இது பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஃபைன்மா, ஓகே. ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். பிஎஸ்சி ஏவியேஷன் இல்லையா? ஆக்சுவலி பிஎஸ்சி ஏவியேஷன் இப்போ உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அசட் அண்ட் கோயம்புத்தூர் அசட் 2 கேம்பஸ்லேயுமே இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறதுல வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஒரு ஏர்போர்ட் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது. இப்போ ஏர்போர்ட் அப்படிங்கும்போது ஏவியேஷன் அப்படிங்கும்போது நம்ம 2 தான் அதை பிரிக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஏர்லைன்ஸ் இருக்குது, தென் ஏர்போர்ட். ஸோ ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏர்லைன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா லீடிங் ஏர்லைன்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலேயுமே இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏர்க்ராஃப்ட்டுமே இங்கே நம்ம இந்தியாவுக்கும் ஆப்ரேட் பண்ணுறத பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த சப்ஜெக்டில், இந்த டிகிரியில் வந்து உங்களுக்கு ஓரளவு டெக்னிக்கல் நாலேஜுமே கவர் ஆகும். ஒரு இன்ஜின், டர்போ இன்ஜின், பிஸ்டன் இன்ஜின்ஸ், ஸோ இது ரெலவெண்ட்டாகவுமே அதில் வந்து அவங்க படிப்பாங்க. தென் கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சில கேர்ள்ஸ்க்கு வந்து கேபின் க்ரூ ஆகணும், இல்லை ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்குண்டான உங்களுக்கு ட்ரைனிங், ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங்குமே நம்ம அசட்டில் கொடுக்குறோம். நிறைய வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸோடைய எண்ணிக்கை, இப்போ இருக்கக்கூடிய நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் மாற்றுறாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் எண்ணிக்கை இன்னும் வந்து ஒரு 10 இயர்ஸில் வந்து அதோடைய அதிகமாக அது வந்து அந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய டிமாண்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு அது ரெலவெண்ட் நாலேஜோடு, அது ரெலவெண்ட் ஸ்கில்லோடு வர்றவங்களுக்கு வந்து நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. லைக் வந்து உங்களுக்கு ஒரு சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர்,
அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேம் சர்வீஸ், தென் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ், தென் வந்து கஸ்டமர் சப்போர்ட், இதில் எல்லாமே வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ அசட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ திஸ் இயருமே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரேஷியோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ எப்போதுமே வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு முக்கியமான துறை. அண்ட் நாட் ஓன்லி இன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் குளோபல் லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ராட் ஃபாரின்லேயே போய் ஒர்க் பண்ணலாம். ஃபாரினில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஃபாரின் அப்படிங்கும்போது நாட் ஓன்லி மிடில் ஈஸ்ட் மட்டும் கிடையாது, ஈவன் தோ யூரோப் கண்ட்ரிஸ் போகலாம். பட் அதுக்குண்டான நாலேஜ் ஸ்கில் வந்து நிறைய டெவலப் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி கோர்சஸ் படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத விட இதை எங்கே படிக்கணும், இது தகுந்த மாதிரி கல்லூரிகளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும், காலேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் போத் சென்னை ஆர் கோயம்புத்தூர் எந்த கேம்பஸை செலக்ட் பண்ணாலுமே 2 இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேளுங்க, நேரில் போய் விசிட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், பிஎஸ்சி ஏவியேஷன் அந்த கோர்ஸை பற்றின ஒரு நல்ல ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். துர்கா, மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் சார். இப்போ என் பொண்ணு வந்து +2 எக்ஸாம் எழுதிருக்காங்க சார். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார் எடுத்திருக்காங்க. ஓகேம்மா. அவங்க வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. பிஎஸ்சியில் இப்போ ஏஐமே வந்துருக்கீங்க சார். ஆமாம், அந்த மாதிரி படிக்கிறது சார். எஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு ஸ்டூடெண்ட் இருக்கும்போது நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளான் பண்ணுறது நல்ல விஷயம்தான். என்னென்னா பட் வந்து அதில் வாய்ப்புகள், ஏன்னா ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து அந்த மாதிரி டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி செக்டார் எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் இல்லை ஒரு 4 to 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இதோடைய திரும்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏஐ அப்படிங்கும்போது உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடி, இது நீங்கள் கம்ப்யூட்டர் சிஎஸ்சி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 சிலபஸையும் கம்பேர் பண்ணும்போது மோரார்லெஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் இதில் அப்டேட் ஆகிருக்கும். பட் இது ஏஐஎம்எல் பொறுத்தளவு இப்போ உங்களுக்கு ஒரு செட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் வெளியில் வராங்க. பட் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும், செக் பண்ணணும். அண்ட் எப்போதுமே இதில் இன்னொரு முக்கியமான அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு நம்ம வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஏஐஎம்எல் படிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன நேம் ஆஃப் த கம்பெனிஸ், என்ன கம்பெனியில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது, அது எங்கே சென்னையில் எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக அது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு +2ல் நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்களோ அந்த குரூப்பை பேஸ் பண்ணியே தான் நீங்கள் ஒரு டிகிரி எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அது ரெலவெண்ட் இல்லாத நிறையா டிகிரிஸ், அதாவது ஈவன் தோ இப்போ பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பண்ணலாம். அதெல்லாமே பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து 100% வந்து ஒரு ஆப்டான யூஸ்ஃபுல்லான ஒரு டிகிரி, அதாவது வாய்ப்புகள் வந்து அதிகமாக தரக்கூடியது. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ரெலவெண்ட்டான ஒரு பேசிக் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை உங்களுக்கு நியர்பைலேயோ வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய துறைகளுமே இண்டஸ்ட்ரீஸுமே அதில் வந்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் சிலபஸ் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐஎம்எல் 2 சிலபஸுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக அந்த மாதிரி டிகிரியை வந்து படிக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அசட் கல்லூரி வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள்.
சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கு கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். கட்டு அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். அசட் கல்லூரி வழங்கும் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் அசட் கல்லூரியினோட CEO டாக்டர் முகமது ரிஸ்வான் சார் உயர்கல்வி தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சுட்டு இருக்காரு. அந்த வகையில் அடுத்த நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசிடலாம். மதிவாணன் சென்னையில இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சரி மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த பையன் நீட்டிங் படிக்கிறான். ஓகே, யூஜி படிச்சிட்டு இருக்காரா? சார் ப்ளஸ் 2 முடிச்சது. ஓகே, +2. என்ன குரூப் +2ல? ஃபர்ஸ்ட் குரூப் சார். ஓகே, ஃபைன் படிச்சிருக்கான் சார். நீட்டிங் படிச்சிருக்கான். சப்போஸ் மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா வேற எதில் பேசுறது? நீட்டிங் வந்துடுறாங்க சார். மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வேற எதில் என்ன கொஸ்டின் பேசுறது? ஓகே, ஃபைன். ப்ரோக்ராம் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நிறைய பேரண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு ஓரளவு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கல, நம்ம சரியாக ஒரு கல்லூரிகள் போகலை, பிடிச்ச கோர்ஸ் படிக்க முடியலை. பட் எப்படியாவது நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும், சரியான கல்லூரியில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறைய நம்ம பேரண்ட்ஸ் கவனிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ உள்ள சூழலில் வந்து ஒரு காலத்திற்கேற்ற ஒரு தொழிற்கல்வி எடுத்து படிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஏன்னா சும்மா எதையாவது பேருக்காக நான் ஒரு டிகிரின்னு படிச்சுட்டு நாளைக்கு எனக்கு வேலை கிடைக்கல, சேலரி கம்மியாக இருக்குது, க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட எதை படித்தா உடனே வேலை கிடைக்கும், எதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா வந்து உங்களுக்கு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் பிகாம், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாம் அப்படிங்கிறது ஒன்று தான், ஜென்ரல் பிகாம் மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ நீங்கள் பிகாமில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிகாம்ஸை வந்து பார்க்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நமக்கு தெரிஞ்ச முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஒரு BCA, B கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு இருந்தது. பட் அது இப்போ வந்து அதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து வந்திருக்கிறத பார்க்குறோம். பட் என்ன தான் வந்து உங்களுக்கு பிகாமில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இன்க்ரீஸ் ஆனாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்க்ரீஸ் ஆனாலும் பேஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். நீங்கள் ஒரு ஜென்ரல் பிகாம் எடுத்து மற்ற ஒரு வேறு ஏதாவது பிகாம் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோரலஸ் சிலபஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும். பட் இப்போ ஹையர் எஜுகேஷன் செலெக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது படித்த உடனே வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய துறைகள் என்ன, அதே மாதிரி சேல்ரி க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். தென் அவங்களால ஃப்யூச்சரில் வந்து அவங்க யார்கிட்டையாவது ஒருத்தவங்க ஒரு 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 இண்டஸ்ட்ரியோ ஒரு கம்பெனி டிபெண்ட் பண்ணியே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணுமா, அவங்க வந்து ஒரு சொந்தமாக ஒரு என்டர்ப்ரனர் ஆகிற மாதிரி ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அதை நம்ம எப்படி பண்ண முடியுமா, பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஒரு வேலை வாய்ப்புக்காக மட்டுமே அது என்ன படிக்கிறோமோ அது ரெலவெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறத மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, தென் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி,
தென் அவங்களுக்கு உண்டான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறது ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியணும், ஒரு 40-50 பேருக்கு முன்னாடி மீட்டிங்கில் பேச தெரியணும். பட் இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து ஒரு MBA முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு கூட இந்த ஸ்கில் இல்லாமல் வர்றதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஏதோ ஒரு பேருக்காக காலேஜ் போகிறது, இல்லை ஒரு டிகிரியை வந்து ஒரு பேசிக் ஃபஸ்ட் கிளாஸில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறது கம்பல்சரி யூஸ் ஆகாது. நீங்கள் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்க டிகிரி படிச்சிருப்பாங்க, பட் வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவாங்க, பட் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பெரிய குட் லெவலில் இருந்துட்டு நிறைய சேலரி வாங்கக்கூடிய மாணவர்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் குவாலிட்டி, இது எல்லாமே அதாவது தலைமை தாங்கும் பண்பு, இது எல்லாமே வந்து அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஒரு டீம் கோஆப்ரேஷன், ஒரு டீம் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, ஒரு ஆர்கனைசிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த 3 இயர்ஸ் ஸ்டடீஸ், ஒரு 4 இயர்ஸ் ஸ்டடீஸில் வந்து போகணும். அதுமாதிரி இன்றைக்கி நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு இன்டர்வியூ போகும்போது நம்ம எப்படி போகணும், ட்ரெஸ் கோட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நம்ம நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணி போகணும், நம்மளுடைய அவுட்லுக் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம். அதனால் வேலைவாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழலுமே இன்றைக்கி நிறையா இருக்குது. பட் அப்போ அந்த ஸ்டடீஸோடு சேர்ந்த மாதிரி அந்த படிப்போடு சேர்ந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணணும். அதாவது இப்போ நான் அந்த என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும், அது எல்லாமே ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்க படிக்கும் போதே அந்த ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, டெவலப் ஆகக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது தரக்கூடிய கோர்சஸ் மெயினாக வந்து இது எப்படி சார் இது டெவலப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி இது டெவலப் ஆகும். நீங்கள் ஒரு காமனாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு பேசிக் டிகிரி எடுத்து படிக்கிறாங்க, ஒரு பாலிடெக்னிக்கில் ஒரு டிப்ளமா எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே தேவைப்படாமல் இருக்கும். அது ரிலவெண்ட் அவங்களுக்கு எதையுமே வந்து வாய்ப்புகள் வந்து அவங்கள எக்யூப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லாமல் அவங்க படிக்கக்கூடியதை பார்ப்பாங்க. பட் வந்து இந்த ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி டிகிரிஸ் எல்லாமே இப்போ சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெய்லியுமே வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், இல்லை அவங்க முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அவங்க பேசணும். அப்போ கண்டிப்பாக அவங்க அந்த நாலேஜை டெவலப் பண்ணணும். ஸோ அதே மாதிரி க்ரூமிங் ஸ்டாண்டர்டையுமே வந்து டெவலப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இந்த ஸ்டடீஸோடு சேர்ந்து வர்றது. அதே மாதிரி எந்த படிப்பு வந்து படிக்கும் போதே ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுதோ, ப்ராக்டிக்கல் நாலேஜுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குதோ, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணுறது, தென் படிக்கும் போதே ஆன் ஜாப் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் பண்ணுறது. இப்போ நீங்கள் BBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்திங்கன்னா ஃபைனல் இயர் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட் செமஸ்டரே வந்து இன்டர்ன்ஷிப் தான் பண்ணுவாங்க. பட் இதே ஒரு சில நமக்கு அசட்டில் வந்து MBA கோர்சஸ்மே ஆஃபர் பண்ணுறோம் இல்லையா, பட் இதே வேறு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஒரு UG முடிச்சு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அவங்க த்ரூ அவுட் த டிகிரியிலேயுமே நான் ஒரு IV கூட போனதில்லைன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ அசட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து IV இருக்கும். அது மாதிரி கம்பல்சரி வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். அது ரெலவெண்ட் சப்ஜெக்ட் நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தரக்கூடிய படிப்புகளை வந்து அந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய படிப்புகள் தேர்ந்தெடுக்கும் போது ஸோ கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் சென்னை தான் அப்படிங்கும்போது நீங்கள் அசட் கேம்பஸ் வந்து பூந்தமல்லி, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் டவுட் இருக்கோ, டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. தென் அசட் காலேஜோடைய சோசியல் மீடியா பேஜஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது த்ரூ அவுட் த இயரில் என்னென்னலாம் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் ஷாப் இருந்திருக்கு, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அதாவது படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத விட இப்போ உள்ள சூழ்நிலையில் எதை படிக்கணும், நெக்ஸ்ட்டு அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதனால் நீங்கள் ஏதோ பேருக்காக ஒரு டிகிரி அப்படிங்கிறது இல்லாமல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய துறைகள் நாளைக்கு முடித்த உடனே அவங்க சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் வந்து நான் வந்து ஒரு நாலேஜ் கற்றுக்கிட்டேன், எனக்கு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒரு ஸ்டார்ட் அப், அந்த மாதிரி வாய்ப்புகளை தரக்கூடிய துறைகள் வந்து நிறையா கோர்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சில மாணவர்கள் வந்து
படிப்புகள் அப்படிங்கும்போது ஒரு எல்லாரும் படிக்கிறத படிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒரு சில டிகிரிஸ்க்கு நிறையா மாணவர்கள் முடிச்சுட்டு பாஸ்ட் அவுட் ஆகி லட்சக்கணக்கான மாணவர்கள் எவ்ரி இயர் வெளியில் வந்துட்டு வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லக்கூடிய சூழலும் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில துறைகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது, பட் ரொம்ப குறைவான மாணவர்கள் தான் அதை படிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. அப்போ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு இடத்துல சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் இல்லை. ஒரு இடத்துல டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை இல்லை. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹையர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணும்போது வேல்யூவாக இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக கெயின் பண்ணிக்கணும், அதோட ஸ்கில்ஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். விஜய் உசிலம்பட்டியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். விஜய் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்களோட சந்தேகம். இணைப்பில் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டிருக்கு, நம்ம சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம நிறைய கோர்சஸ் பற்றி சொன்னீங்க அசட் காலேஜில். இப்போ ஏவியேஷன், பிஎஸ்சி ஏவியேஷன், அப்புறம் பிபிஏ ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி சொன்னீங்க. இப்போ அடுத்ததான் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது சார், அந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும்? எஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இதில் வந்து பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் எம்எஸ்சி MBA ப்ரோக்ராம், தென் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா. இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் +2 எந்த குரூப் எடுத்து படித்தாலுமே தாராளமாக அந்த டிகிரி எடுத்து பண்ணலாம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு துறையுமே, எந்த ஒரு படிப்புமே எதை படிக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன கேட்டாங்க, ஏஎம்எல், ஃபாரன்சிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ். ஸோ அந்த 3 years 4 years வந்துட்டு அந்த கம்ப்ளீட் ஒரு டிகிரி மட்டுமே படிப்பாங்க, அதில் மட்டுமே அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரியில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் கோர்ஸ் மட்டும் அதில் வந்து கவர் ஆகாது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ் வந்து அதில் கவர் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, பெட்ரோலியம் சேஃப்டி, மெரைன் சேஃப்டி, மெக்கானிக்கல் சேஃப்டி, ஈவன் தோ ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டி, ஆட்டோமொபைல், இது ஃபுட் சேஃப்டி, ஈவன் தோ இது எல்லாமே வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து அவங்க 3 years படிப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் மட்டும்தான் ஜாப் அப்படிங்கிற சூழல் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா எந்த படிப்புமே எதை படிக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது படிப்பு ஒன்று தான், பட் பல்வேறு துறைகளில் ஒர்க் பண்ண முடியும். அதாவது சிங்கிள் கோர்ஸ் பட் மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் ரெலவெண்ட், ஆர் ப்ரொடக்ஷன், ஆர் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஆர் இன்ஜினியரிங் ரெலவெண்ட் கம்பெனிஸ், இந்த மாதிரி எந்த செக்டாரில் வேணாலும் போய் அவங்க ஒர்க் பண்ண முடியும். ஒன் திங். அடுத்து அவங்க என்னவாக ஒர்க் பண்ணுவாங்க சார் அப்படிங்கும்போது, அவங்க வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி சூப்பர்வைசர், சேஃப்டி கோஆர்டினேட்டர், சேஃப்டி அட்வைசர், சேஃப்டி மேனேஜர், ஒரு சேஃப்டி அசிஸ்டண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சேஃப்டி மேனேஜர் வரை அவங்க ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இன்னும் இதை கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் சொல்லணும் சார் அப்படின்னா, நாட் ஓன்லி இட்ஸ் நாட் சேஃப்டி, HSC ஆஃபீஸர்னு சொல்லலாம், ஹெல்த் சேஃப்டி என்விரான்மெண்டல் ஆஃபீஸர். அதாவது இதில் இன்னும் கிளியர் அப்படிங்கும்போது ஒர்க் சேஃப்டி, ஹெல்த் சேஃப்டி, தென் என்விரான்மெண்டல் சேஃப்டி, இது எல்லாமே வந்து இந்த 3 yearsல வந்து அவங்க சப்ஜெக்டாக எடுத்து படிப்பாங்க. ஸோ HSC ஆஃபீஸர், EHS இன்ஜினியர், EHS இன்ஜினியர், EHS ஆஃபீஸர், இந்த கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து மெயினாக இதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ். இதே நீங்கள் ஒரு டிப்ளமா சிவிலோ, BE சிவில் முடித்த ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக வேலைவாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். பட் ஒரு +2ல் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி எடுத்து படிச்சுட்டு ஒரு HSC ஆஃபீஸராக கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் ஒர்க் பண்ணுறத வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி ஜாப். இவங்க போய் டூல்ஸ் எடுத்து ஃபிசிக்கலாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்கள சேஃபாக ஒர்க் பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை 0% மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாபு. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து சேல்ரி க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஸ்டார்டிங் சேல்ரி ஒரு 30, 35, 40 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு 4-5 years எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு more than lakhs வந்து சேல்ரி வாங்கக்கூடிய அளவுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அசட்டில் எப்போதுமே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து 100% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ணுறாங்க.
இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு மெயின் திங் வந்து ஓரளவு ஹிந்தி ஸ்பீக்கிங் கற்றுக்கிறது, ஓரளவு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டு, போத் நாட் ஓன்லி ஸ்பீக்கிங் மட்டும் இல்லாமல் ரைட்டிங் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் எம்பிஏ, எம்எஸ்சி ஏற்கனவே யூஜி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், நான் வந்து ஏற்கனவே பிகாம் முடிச்சிருக்கேன், பிபிஏ முடிச்சிருக்கேன், ஆர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து இதில் எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஆர் எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதில் இந்த எம்பிஏ ப்ரோக்ராம் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ நாட் ஒரு 2 years ஃபுல் டைம் மாஸ்டர் டிகிரி கிடையாது. ஒரு 1 year மட்டும் கிளாஸில் இருந்தால் போதும். செகண்ட் இயர் கம்ப்ளீட்டாக ஆன் ஜாப். ஃபஸ்ட் இயர் வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸில் இருப்பாங்க. செகண்ட் இயர் கம்ப்ளீட்டாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து அவங்களுடைய ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே சார். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸ் எடுக்கும்போது ஒரே ஜாப்ல தான் நான் போக முடியும் அப்படின்னு போய் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டக் ஆகாம மல்டிபிள் செக்டார்ஸ் ஈவன் தோ மெரைன் இன்ஜினியரிங்கில் போகலாம். அப்போ நீங்கள் வந்து ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா மெரைனோ இல்லை டிப்ளமா மெரைன் ஆர் கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படித்தா தான் மெரைனில் ஒர்க் பண்ண முடியும், ஷிப்பில் ஒர்க் பண்ண முடியும். பட் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்கும்போது உங்கள் ஷிப்பில் கூட சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி ஏவியேஷன் ஏர்போர்ட்லேயும் ஒர்க் பண்ணலாம், லாஜிஸ்டிக் செக்டார்லேயுமே அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே சார், கண்டிப்பாக நேரோட்டம் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். தனசேகரன் கோபிச்செட்டிப்பாளையம்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். ஆமாம், பொண்ணு பயோமேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகே. நீட்டுக்காக போட்டுருக்காங்க. நீட்டு கிடைக்கலைன்னா கோர்ஸ் எடுக்கலாங்கிறது நீட் படிக்கிறாங்களா? நீட் கோச்சிங் வந்து இப்போ 12th முடிச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீட்ல மேபி பாஸ் ஆகலைன்னா என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு டவுட்டா இருக்கு. ஓகே, குட். ஆமாம் ஆமாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதாவது இப்போ நீட் பொறுத்தளவு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் விட்டுருங்க, நல்லா எஃபோர்ட் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு படிக்கட்டும். பெட்டர் நல்ல உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு எடுத்து டாக்டர் சீட் கிடைக்கிது, எம்பிபிஎஸ் ஆகிற வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக பண்ணட்டும். அது நல்ல விஷயம்தான். பட் அதெல்லாமல் அடுத்தது வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்குது சார் அப்படின்னு பார்க்கும்போது நீ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்கில் இருக்குது அப்படிங்கும்போது பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்து பண்ணலாம். ஆர் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. தென் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஏற்கனவே நீட்டு முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 1 year நீட் ட்ரை பண்ணிவிட்டு ஸ்கோர் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம செட்டில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டிகிரிஸ் படிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ பிஎஸ்சி ஏவியேஷன் அதில் வேணால் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு வந்து கம்பல்சரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து தேவைப்படும். நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இது வந்து ஓரளவு டெக்னிக்கல் நாலேஜாகவும் இருக்கும், ஓரளவு மேத், ஓரளவு இண்டஸ்ட்ரி நாலேஜ், ஏர்போர்ட்டுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்து படிப்பாங்க. பட் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பிபிஏல பண்ணுவாங்க. பட் இந்த பிஎஸ்சி, பிபிஏ இதெல்லாமே படித்தாலுமே இந்த 3 year டிகிரி மட்டுமே வந்து அவங்களுக்கு ஜாபுக்கு போதுமானதாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு எம்பிஏ ஃப்யூச்சர் பிளான், ஒரு எம்பிஏ அதே உங்களுக்கு பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கள் வந்து அதே ஃபீல்டு சேமில் எம்பிஏவும் பண்ண முடியும். எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். தென் வந்து எம்எஸ்சி பண்ண முடியும். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு யூஜி மட்டுமே அவங்க ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது, ஃபர்தராக எம்பிஏ பண்ணலாம். அப்போ எம்பிஏ அப்படிங்கும்போது அதிலே ஒரு ரெலவெண்ட்டாகவே ஃபினான்ஸ், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட பிளான் பண்ணலாம். தென் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது, ஐடி செக்டாரில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி வாய்ப்புகளுமே இதில் நிறையா இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒன்லி எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படின்னு இல்லை, அதை தாண்டியும் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதையுமே வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். கார்த்திகா பொன்னேரியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். ஹலோ. சார், நான் பிசிஏ முடிச்சிருக்கேன் சார். நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்ட்டு பிபிஏ முடிச்சிருக்கீங்க இல்லையா? பிசிஏ முடிச்சிருக்கேன். பிசிஏ, வெரி குட் வெரி குட். ஓகேம்மா, ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பிசிஏ, பிபிஏ, தென் பிஎஸ்சி, பிகாம், எனி யூஜி, எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் மேற்கொண்டு எம்பிஏ ஏன் படிக்கணும்? ஃபஸ்ட்டு எம்பிஏ படித்தா என்ன யூஸ், எம்பிஏ படிக்கலைன்னா என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, எம்பிஏ படித்தா என்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். எம்பிஏ அப்படிங்கிறது மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கம்பல்சரி ஆகிடுச்சு. இந்த எம்பிஏ படித்தா 100% வேல்யூ இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது.
பட் அதில் எம்பிஏல என்ன படிக்கணும், என்ன மாதிரி மாஸ்டர் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். இப்போ நீங்கள் பிசிஏ அது ரெலவெண்ட்டாகவே நீங்கள் வந்து வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறைன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்குது எம்பிஏ ப்ரோக்ராமில். நீங்கள் ஐடி செக்டாரில் தான் நான் ஒர்க் பண்ணணும், ஐடி ஃபீல்டில் எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் பிளான் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிபிஏல வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குட் ஆப்ஷனாக இருக்கும், நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு துறை. இல்லை சார் எனக்கு வந்து ஐடி செக்டார் இல்லாமல் வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் வேறு லாஜிஸ்டிக் செக்டார், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த மாதிரி செக்டாரில் ஒர்க் பண்ணணும் சார்னு கேட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எம்பிஏல ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது 2 years ப்ரோக்ராம். ஸோ அதில் நிறையா வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக லைக் போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இ-காமர்ஸ் இதெல்லாமே நீங்கள் அதில் படிப்பீங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சென்னையிலே அது ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. அது முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரக்கூடியதை வந்து நம்ம அதிகமாக பார்க்கணும். ஏன்னா இப்போ கேர்ள்ஸ் பொறுத்தவரை என்ன ஓரளவு பேரண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓரளவு நம்ம நியர்பை நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், தென் வந்து ஓரளவு நைட் ஷிஃப்ட் தேவையில்லை, ஒரு டேயில் ஒர்க் பண்ணணும், தென் வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாபாக இருக்கணும், ஒரு என்விரான்மெண்ட் வந்து நல்லா இருக்குது. நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. சென்னையிலே வாய்ப்புகள் தரக்கூடிய துறைகள் இருக்குது. ஸோ எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் பண்ணலாம். அப்போ ஜென்ரல் ஒரு ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் எம்பிஏக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஹெச்ஆருங்கிறது உங்களுக்கு எவ்ரிவேர் அப்ளிகபிள் காமனாக இருக்கும். பட் இந்த எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இந்த ஃபீல்டுலேயுமே நீங்கள் ஜென்ரலாக படிக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் ஹெச்ஆரும் படிப்பீங்க. கூடுதலாக இந்த ப்ரொஃபஷ்னல் ஒரு பிஸ்னஸ் ரெலவெண்ட் ஒரு நாலேஜை வந்து கம்ப்ளீட் நாலேஜ் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அது ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட், தென் அது ரெலவெண்ட் ஆன் ஜாப் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணும்போது வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அசட்டில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்ரி இயர் குட் ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது. வாய்ப்புகளுமே நிறையா இருக்குது. பட் கூடுதலாக அதாவது இப்போ ஒரு பிபிஏ படித்தா ஜாபு, எம்பிஏ முடித்தா வேலை வாய்ப்புகளுங்கிறதோட இதோட வேல்யூ ஆல்டு கோர்சஸ் என்னென்ன படிக்கணும், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த வேல்யூ ஆர்டு கோர்சஸ்மே நம்ம அசட்டில் கொடுக்குறோம். இப்போ ஈவன் ஒரு எம்பிஏ முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சாப் கோர்ஸு, அதே மாதிரி ஒரு ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு டிஜிசிஏ எக்ஸாம்ஸ் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறாங்க, அது என்ன கூடிய சிலபஸ் இருக்குது, அதுக்குண்டான வாய்ப்புகள், அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் ரெலவெண்ட்டாக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இது எல்லாமே நம்ம கொடுக்கும்போது அது கொஞ்சம் வேல்யூ ஆர்டடாக உங்களுக்கு வாய்ப்புகளை வந்து உடனே உருவாக்கி தரக்கூடியதையும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ வந்து யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டவுட்டை நீங்கள் இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. அடுத்த ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ஆதல் சத்தியமங்கலம்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன சொல்லுங்கள். சார் உங்களுடைய பையன் வந்து 10th இப்போ முடிச்சிருக்காங்க. 10th முடிக்கிறாரா? வந்துட்டு டெக்னாலஜி சம்பந்தம். ஆமாம் சார். ஓகே. ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் வந்து எப்படி எடுக்கலாம் சார்? ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்? ஃபுட் இன்ஸ்பெக்டருங்களா? ஆமாங்க சார். ஓகே, குட் சார், தேங்க்யூ. ஃபுட் டெக்னாலஜி வந்து ஃபியூச்சர்ல ஃபுட் டெக்னாலஜி ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சார்? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அதாவது ஒரு 10th முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +1 +2 அவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் தான். ஒன்று +1 +2 போய் அடுத்து யூஜி வரணும். இல்லை நான் வந்து 10th வந்து +1 +2 போகலை, எனக்கு வந்து வேறு ஏதாவது டிகிரி அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா டிகிரிக்கு கம்பல்சரி 12th வேணும். ஸோ 10th நான் 3 year டிப்ளமா பிளான் பண்ணலாம். அப்போ 3 year டிப்ளமா எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் திங் நீங்கள் பாலிடெக்னிக்கில் வந்து 3 year டிப்ளமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு அசட்டில் வந்து 3 year டிப்ளமா கோர்ஸ் அப்படிங்கிறது சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் 3 year டிப்ளமா இருக்குது. 10th முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் 3 year டிப்ளமா இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிகிரி 3 year டிப்ளமா வந்து பண்ண முடியும். அதிலே அவங்க ஸ்பெஷலைஸ்டாக என்ன கேட்டாங்க அப்படின்னா ஃபுட்டை பற்றி கேட்டாங்க, ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு 10th முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் என்னோடய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் ஆகணும், ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஆகணும், அதை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுவும் ஒரு ஆப்ஷன். அதன் கூட வேறு இன்னொரு மற்ற எந்த ஃபீல்டில் கிடைச்சாலும் போகக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அட்வைசபிள் கோர்சஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் 3 year டிப்ளமா பண்ணலாம். அதில் நீங்கள் கேட்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி பற்றியுமே அவங்க படிப்பாங்க. மற்ற அதர் கிளாஸ் சப்ஜெக்டும் அதில் கவர் ஆகும். லைக் வந்து ஒரு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோலியம், பட் எல்லாமே அது சேஃப்டி ஓரியன்டாக இருக்கும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராகவும் அவங்க போக முடியும். இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ் HACCPன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுதான் வந்து உங்களுக்கு ஃபுட் சேஃப்டியில் ஒரு அதனுடைய ஸ்டாண்டர்ட், அதோடைய இதை பற்றி படிக்கக்கூடிய
ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அந்த HACCP. இப்போ நீங்கள் வந்து ஒரு மெரைனில் போய் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லை வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறவங்களோ, இல்லை நீங்கள் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் போய் ஒரு ஒர்க் பண்ணுறவங்க கூட இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். HACCP அப்படிங்கிற கோர்ஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கோர்ஸ் நான் சொல்லக்கூடியது இந்த 3 இயர் டிப்ளமாவிலேயே இந்த சப்ஜெக்ட் எல்லாமே அது கவர் ஆகிடும். ஸோ அவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணலாம், அது ஒரு ஆப்ஷன். அது எல்லாமே மற்ற ரிலவெண்ட்லேயே அவங்க வேலை வாய்ப்புகள் போக முடியும். நாட் ஓன்லி தட், in addition to that other field like engineeringலையோ ஒரு ஈவன் ஒரு டெக்ஸ்டைல் ரெலவெண்ட், ஃபார்மா ரெலவெண்ட், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, இதுலேயுமே உங்களுக்கு வாய்ப்பு. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு துறை. நமக்கு எந்த அளவுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் நம்ம ஒரு மிக பிரம்மாண்டமான துறைன்னு சொல்கிறோமோ, ஏவியேஷன் எப்படி பெரிய துறைன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியுமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு துறை. நாட் ஓன்லி இந்தியாவில் நிறைய கிடையாது, யூரோப் கண்ட்ரீஸ்லேயுமே வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நெஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரபலமான டாப் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி கம்பெனிஸில் நான் சொல்லக்கூடிய டாப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் எல்லாமே ஈவன் தோ அசட்டில் சேஃப்டி முடிச்ச ஸ்டூடெண்ட் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்ல சேலரிலையுமே இருக்கிறாங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு தெளிவு அவங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. இப்போ அடுத்ததான் வந்து நான் வந்து கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணிட்டேன், நான் வந்து அசட் காலேஜில் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார்? எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்? நாங்கள் அங்கே டேரெக்டாக வந்து காலேஜை விசிட் பண்ணணுமா, இல்லை ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து ப்ராசஸை முடிச்சிடலாமா? எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். எஸ், அதாவது இப்போ உங்களுக்கு போத் சென்னை அண்டு கோயம்புத்தூர் அசட் கேம்பஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், then business analytics, in the degree courses both UG and PG, BSc, BBA, MBA, BCom, இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே அட்மிஷன்ஸ் ஓப்பன்டு. இது எல்லாமே லிமிட்டட் சீட்டு தான். லிமிட்டட் சீட் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அலாட் பண்ணக்கூடிய சீட்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாமே முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. இப்போ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ டைரக்ட் ஓன்லி ஸ்பாட் அட்மிஷன். பட் இதில் வந்து பர்செட்டில் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ. இப்போ நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி யூ வில் கெட் அ ஸ்காலர்ஷிப் ஆல்சோ. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படித்தா வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. பட் அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா நிறையா மாணவர்கள் வந்து அப்ரூவ்டு இல்லாத ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் ஆர் 1 இயர் 3 இயர்ஸ்லாம் கிடையாது, ஒரு 1 இயர்லேயே ஒரு 6 மந்த்லேயே ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டின்னு சொன்னாங்க, இல்லை வந்து வேறு இந்தியாவில் வேறு ஸ்டேட்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வரக்கூடியதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் நிறைய வந்து உங்களுக்கு டாப் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம போய் ஃபாரின் யூனிவர்சிட்டி இங்கே வந்து இருக்கக்கூடியதையோ இல்லை வந்து வேறு ஸ்டேட்டுன்னு நேம் சொல்லி இங்கே நடத்துகிறதில்ல. நம்ம வந்து போய் ஒரு அட்மிஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நாளைக்கு டைம் வேஸ்ட்டு இந்த மாதிரி வரக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இருக்காங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மெயினாக வந்து செக் பண்ண வேண்டியது இந்த பிளேஸ்மெண்ட் ட்ராக், தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது ஒரு உங்களுக்கு காலேஜ் அப்படின்னா என்ன செட்டப்பில் இருக்கணும், பேசிக் இது எல்லாமே என்னென்ன இருக்க வேண்டியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போத் சென்னை ஆர் அசட் கேம்பஸை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ வரணும், யாரை பார்க்கணும் அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ go and visit directly and collect all the details. ஓகே சார், கண்டிப்பாக இவ்வளோ நேரமாக வந்து +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், குறிப்பாக வந்து அசட் கல்லூரியில் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேர்களே, இன்றைக்கி நம்ம அசட் கல்லூரியில் இருக்கக்கூடிய கோர்சஸ் பற்றி தான் பார்த்தோம். வழக்கமாக +2 முடிச்சுட்டு நார்மலாக எல்லாருமே சூஸ் பண்ணுற டிகிரி கோர்சஸ் இல்லாமல் யூனிக்கான கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உயர்கல்வி தொடர்பான உங்களோட சந்தேகங்களுக்காக இணைஞ்சிருங்க. இது அசட் கல்லூரியின் கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.